இறைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மாறே கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. ஹாய், நான் வந்துட்டேன். என்னடா இப்போ யாரை இன்ட்ரோ பண்ண வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? யாரை இன்ட்ரோ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம இளமாறனோட அப்பா அம்மாவை தான் இன்ட்ரோ பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நம்ம பாட்டி ஆல்ரெடி உங்களுக்குலாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அருக்காணின்ற பேரை மாற்றி ஹன்சிகான்னு ட்ரெண்டிங்கில் வச்சிருக்கிற நம்ம பாட்டி. இப்போ நான் இன்ட்ரோ பண்ண வந்திருக்கிறது இளமாறனோட அப்பா அம்மாவை. இளமாறனோட அப்பா பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. பட் படிச்சிருந்தாலும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகாமல் விவசாயம் தான் நான் பண்ணுவேன், நம்மளே விவசாயம் பண்ணலன்னா வேற யாருடா பண்ணுவா, கிராமத்தில் இருக்கிற நம்மளே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல விவசாயத்துக்கு அப்படின்னா வெளியூர்லேருந்து எவனாவது ஒருத்தனா வந்து விவசாயத்தை பார்த்துட போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் முழு மூச்சா விவசாயத்தை தான் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம இளமாறனோட அப்பா பேர் விஸ்வநாதன், அம்மா பேர் விமலா. இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? விச்சு, இங்க பாருங்க, டேப் ரிகார்ட்ல ஒரு சேனலை வைங்க, சும்மா மாத்திட்டே இருக்கீங்க. இருமா, எந்த சேனல்ல நல்ல பாட்டு ஓடுதுன்னு தேடி கண்டுபிடிச்சு தானே வைக்கணும். அதெல்லாம் நல்ல பாட்டு தான் ஓடும். நைட் டைம்ல மெலோடிஸ் தான் எல்லா சேனல்லையுமே போடுவாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து நல்ல பாட்டு போடுவாங்கல்ல. நல்லாமா விச்சு, நான் சொல்றதை கேளுங்க. இடி, ஏன் முன்னாடி என் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். மா, இவ்வளோ டைம் நானும் சொல்கிறேன், இது ஒரு சீரியஸான பிரச்சனையும் ஆகாத. நானும் அவளும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்மா, கிளாஸ்மேட்டு, ஒன்றா படித்தோம். அப்போ பிடிச்சிருந்தது, லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்குன்னு அவளோட ஹேபிட்டை கல்யாணம் ஆயிடுச்சு மாற்றிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? படிக்கும்போதே என்னை விச்சுன்னு தான் கூப்பிடுவா. அதனால இப்போவும் கூப்பிட்றா. அவள் அப்படி கூப்பிட்றதுல தான் நிறைய உரிமை இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீ ஏமா எப்போ பார்த்தாலும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுட்ருக்க? ஏலே, எல்லாம் புரியுது. நீங்க காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் முன்னாடியே என் பிள்ளைய அவ பேர் சொல்லி கூப்பிடுறது என்னால ஏத்துக்க முடியல. சரிங்க அத்தை, நானும் மாத்திக்க ட்ரை பண்ணலான்னு தான் பாக்குறேன். ஆனா கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, என்னால மாத்திக்க முடியல அத்தை. அதுவும் உண்மை தாண்டி அம்மா. கல்யாணம் ஆன நாள்லேருந்து நீனு சொல்லுற மாத்திக்கிறேன். உன் பிள்ளைக்கே கல்யாண வயசு வந்து போச்சு, ஒன்னு மாத்திக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்ற நேரம் தான் வேஸ்ட். தெரியுது இல்லம்மா, சொல்ற நேரம் தான் வேஸ்ட்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒரு நப்பாச்சதான். இல்லை தம்பி, பாட்டு போடவே மாட்டியா? வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில. எவ்வளவு அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் என் மாமனும் என் மருமவளும் குடும்பம் நடத்துறாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன் அப்படி நடத்துமான்னு தெரியலையே. கட்டிக்கிட்ட பொண்டாட்டி மேல ஆசை இருக்கிற எந்த புருஷனும் அந்யோன்யத்திலையும் குறை வைக்க மாட்டான், அவளோட ஆசைக்கும் தடை வைக்க மாட்டான். அதெல்லாம் கரெக்டு தாண்டா தம்பி. ஆனா என்ன கேட்டகிரி, என்ன கேரக்டர்னே தெரியாம ஒரு புள்ளைய பெத்து போட்டிருக்க. உனக்கு இப்படி ஒரு புள்ளையா அப்படின்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு தான் இவன் இருக்கான். இவன் அவன் வாழ்க்கையை எப்படி வாழ்வான்னு உனக்கு ஏதாவது தோணுதடா? ஆமா, உங்க பேரனுக்கு என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா கேட்கணும்னு தான் பார்த்தேன். வாயை திறக்காம ஏதோ வானத்தையே பார்த்துட்டுல படுத்திருக்காரு. தெரியலடா, ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுல இருந்து ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். போயிட்டு வந்ததுல இருந்து உள்ளேயும் வரல வெளியும் போல. பைக்கை நிறுத்தி இங்கே படுத்துட்டான். டேய் மாறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் விஸ்வநாதன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தானே ரேடியோ தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். டேய், என்ன திமிரா? மிஸ்ஸஸ் விமலா விஸ்வநாதன், உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, புரியுதா? அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் சும்மா படுத்துருக்கிறவங்க கிட்ட ரொம்ப வளர்க்காதீங்க. ஏண்டா தம்பி, கூடிய சீக்கிரம் நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? அதெல்லாம் என் கேரக்டருக்கு செட் ஆகாதுப்பா. சும்மா கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? இங்க பாருடா தம்பி, ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்க. இந்த கல்யாணம் வேணாம், காதல் வேணாம்னு சொல்றவன் தான் இந்த வாயிலாம் அக்னி குண்டத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் சரிம்மா வாமா போமா அப்படின்னு கூட கும்பிட்டு தான் போடுவேன். கல்யாணமே வேணான்னு பேசிட்டு இருக்கா ஹன்சிகா, உங்களுக்கு புரியுதா? அதை விட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போற லைஃப் பத்தி பேசுறீங்க. ஓவர் அட்வான்டேஜ் லெவல்லாம் உங்க உடம்புக்கு ஆகாதுன்னு. பாக்குறேன். வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு பொண்டாட்டிக்கு கால் அமுக்கிறத பார்க்க தானே போறேன். பாரு கல்யாணம் வேணான்னு அடம் பிடிக்கிறவன் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு கோடை பிடிக்கவும் தயங்க மாட்டான். புரியுதாடா பேரண்டி? பேரண்ட்ஸுக்கா தேவையில்லாம வாய் பேசிக்கிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற லைஃப் இதுவே போதும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கல்யாணத்தை பத்திலாம் எந்த ஒப்பீனியனும் இல்லை. அப்ப காதலை பத்தி இருக்காடா? குடும்பமா உட்காந்து பேசுற பேச்சா இதெல்லாம்? சொல்லுங்களேன், குடும்பமா உட்காந்து பேசுற பேச்சா?
டேய் தம்பி, லவ் மேரேஜ்க்கு நாங்கள் ஒன்றும் அகேன்ஸ்டாக நிற்கிற பேரண்ட்ஸ் கிடையாது. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஸோ கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தானே நாங்களும் ஆசைப்படுறோம். இங்கே பாருடா தம்பி, ஒன்று நீயா உனக்கு ஏதாவது பொண்ணை பிடிச்சிருந்தா சொல்லு. அப்படி இல்லையா நீங்களா பாருன்னு சொல்லு. பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி தான். ஆமாண்டா, எனக்கும் கூட மாட துணைக்கு ஒரு பொண்ணு வேணாமா? வேணும்னா உன் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வை மாமி. அட பாவி பயலே. பாருங்க மிஸ்டர் இளமாறன், என்னதான் சொன்னாலும் விளையாட்டுக்கு கூட நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? தெரியுதுல்ல, அப்போ கூட துணைக்கு வேணும்னு உங்க ஒய்ஃப் தானே கேட்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு துணையா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரதான் நல்லா இருக்கும். அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வரதை பத்தி பேசல, நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணுன்றதை பத்தி பேசுறாங்க. அதுல தான் நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன வற்புறுத்தி என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு தம்பி, அந்த ஓலப்பாடி ஜோசியர் சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் இன்னும் 6 மாசத்துல நடந்தே தீரும். அப்படி நடக்கலன்னா 6 வருஷத்துக்கு கல்யாணம் தடப்படன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ரொம்ப சந்தோஷம். 6 மாசம் நானாவே தடப்பட வச்சிடறேன். 6 வருஷம் வரைக்கும் வாய மூடிட்டு இருப்பீங்கல்ல? அப்படிலாம் நடக்காது. ஓலப்பாடி ஜோசியர் சொல்றது எப்பவுமே நடக்கும். அவர் கணிப்பு தப்பாகாது. தப்பாகாது அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றது உறுதிதான். ஆனா அது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இல்ல, உங்க பையனுக்கு வேணா 2ஆம் தரமா ஒரு பொண்ணு வரப்போகுது. இங்க பாருடா, என் ஹஸ்பண்ட்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது. போனா பதின உங்ககிட்ட பேசினா கடைசியில எங்க குடும்பத்துல கலவரத்தை தூண்டுறல நீ. நீ பாரு மம்மி, கல்யாணத்துலலாம் பெருசா விருப்பம் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு அதுல மைண்டும் கிடையாது. பட் உங்ககிட்ட ஒரு சில மாற்றத்தை பாக்குறேனேடா. என்ன? நீ தான் சொல்லணும். மாற்றத்தை அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் என்ன மாற்றம்ன்றத நீ தான் அம்மா கிட்ட சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி, நீ ஏதாவது விழுந்துட்டியாடா? ஹன்சிகா, இல்லடா, உங்க அம்மா கண்ணோட்டத்துக்கு மட்டும் இல்ல, என் கண்ணோட்டத்துக்கு அப்படிதான் தெரியுற. மின்னுப்பா இருக்க, மிடுக்கா சுத்துற. ஆனா உனக்குள்ள ஒரு சாஃப்ட் கேரக்டர் வந்துட்ட மாதிரி எனக்கு தோணுதுடா. பேரு ஹன்சிகா, உன்னை சொல்லி ஒரு குத்தம் இல்ல. நீ இறங்கு ஃபர்ஸ்ட், என் தம்பி மேல இருந்து இறங்கு. ஏலே, உன் கணக்குப்படியே வச்சுப்போம். இந்த பைக் உனக்கு தம்பினா எனக்கு பேராண்டி தானடா. ஒரு பாட்டியை பேராண்டி தூக்கிட்டு சுத்துறதுனால ஏதாவது கஷ்டம் இருக்கப்பதா? அதனால அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ கம்முன்னு இருன்னு. மரா, அப்பா திரும்பவும் கேட்குறேன், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அப்பா, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஹன்சிகா தான் ஏதோ பேசுறாங்க அப்படின்னா நீங்களும்? தம்பி, நான் சந்தேகப்பட்டுட்டு தான்டா இருக்கேன். மம்மி, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுண்ணா. இவன் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க எழுந்து வாங்க. ஆமாண்டா தம்பி, நீங்க எழுந்து போங்க. நீங்க இருக்கிறதுனால என் பேரண்டி கிட்ட நான் பர்சனல்லாம் பேச முடியல. ஓஹோ. ஆமாண்டா தம்பி, எப்படி நீ வெள்ளனே காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க போற? சீக்கிரமா போய் தூங்கினா தானே உனக்கு காலையில முழிப்பு வரும். அதனாலதான் போய் தூங்கு, உடம்பு வசதியா இருக்கணும்லடா. பொழுதன்னைக்கும் வயக்காட்டில வேலை செய்யற. இப்போ நானும் என் பொண்டாட்டியும் எழுந்து உள்ள போகணும். அதுதானே இப்போ பாட்டிக்கும் பேரனுக்கும் முக்கியம். அப்படியும் சொல்லலாம். நீங்க எழுந்து வாங்க. இதுக்கப்புறம் உட்காந்துருந்தோம் 2 பேரும் வேற இடத்துக்கு போனாலும் போவாங்க, இல்ல நம்மள துரத்துறதுக்கு வேற வேலை பார்த்தாலும் பாப்பாங்க. அடே, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன கருமத்துக்கு இப்ப நீ வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு கிடக்குற? சும்மா சும்மா படுத்திருக்கிற மாதிரி தெரியலையே. ஹன்சிகா, உண்மையில சும்மா தான் படுத்திருக்கேன். ஆமா. என்னடாமா? அம்மா, உனக்கு இந்த சூனியம் பண்றது பத்திலாம் தெரியுமா? சூனியம் பண்றதா? ஆமா ஹன்சிகா, இந்த தலைமுடியை வச்சு சூனியம் பண்றது, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு சூனியம் பண்றது, ஏதோ காலடி மண் எடுத்து சூனியம் பண்றது, அப்படி இப்படின்னு நிறைய இருக்காமே. அது ஏன்டா இப்ப நீ கேக்குற? அது ஹன்சிகா, அது இந்த பஞ்சாயத்துலாம் பேசி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வீட்டுக்கு வரலான்னு தான் வந்தேன். அப்படி வந்துட்டே இருக்கும்போது நம்ம பிள்ளையார் இருப்பார்ல, அங்கே ஆலமரத்துக்கிட்ட, அந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட ஆலமரத்தில் நிறைய பேர் விளக்கு போட்டிருப்பாங்களே. ஏலே, கதையே சொல்லுடா, சுத்தி வளைச்சிட்டு இருக்கேன். அப்படி வரும்பொழுது அதான் அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நின்னேன். அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சா. அப்ப திடீர்னு ஒரு மோகினி என்ன கிராஸ் பண்ண மாதிரியே தெரிஞ்சிச்சு. மோகினியா? அட ஆமா, அப்படிதான் தெரிஞ்சிச்சு. எப்படா மோகினி தாங்கற? அது முடி வச்சிருந்தது. அது அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே என்ன வந்து கட்டி பிடிச்சிருச்சு. ஏலே, ஆமா, அப்பதான் சும்மா நான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா இப்ப சூனி வைக்கிறத பத்தி கேட்ட? அப்புறம் இப்ப ஏதோ சொல்றேன். ஏன் கேட்டனா, அப்படி கிராஸ் பண்ணுச்சுல, அப்படி கிராஸ் பண்ணும்போது அதோட முடி இருக்குல்ல, முடி அது என் சட்டை பட்டன்ல பட்டு சிக்கிக்குச்சு. அப்படி சிக்கின முடிய நான் வீட்டுக்கு வந்தபோது தான் பார்த்தேன். சரி, எப்படி இந்த மோகினியை கண்டுபிடிச்சாகணும், இந்த மோகினிக்கு அட்லீஸ்ட் நம்ம சூனியமாச்சும் வச்சாகணும்னு தான் பொண்ணை கேட்டுட்டு இருக்கேன். ஏலே, முடிய கையில வச்சிருக்கியா? எங்கடா வச்சிருக்கனே? ஆத்தாடியோ, இது மோகினி முடியா? ஆமா, நல்லா லென்த்தா இருக்கு பாரு. அதுவும் சின்ன பொண்ணா இருக்கும்போதே மோகினியா மாறி இருக்கும் போல. அதான் முடி நல்லா கருகருன்னு இருக்கு. பாவி பயலே. ஏலே, ஒரு பேய் கூட சாவகாசம் வச்சுட்டு வந்தாடா, அதுக்கு எனக்கு ஐடியா கேக்குறேன். அன்சிமா, உன்னை கேட்காம நான் வேற யாரும் செல்லம் கேட்பேன்? ஏலே, மரியாதை தூக்கி போடுறா. தூக்கிலாம் போட முடியாது. நானே காத்துல பறந்த போதுன்னு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். எனக்கு கிடைச்சது 2 முடி. அதையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? எவிடன்ஸ் வேணாமா? கன்றாவி பிடிச்சவன, எதுக்குடா உனக்கு எவிடன்ஸ்? நாளைக்கு இதே மாதிரி போய் விளக்கம் கேட்பேன். யாருக்கிட்ட?
அந்த மோகினி கிட்ட தான் போய் விளக்கம் கேட்பனே. இந்த பாரு தேவையில்லாம நான் நின்றுட்டு இருந்தேன், நீ எதுக்கு தேவையில்லாம வந்து என்ன கட்டி பிடிச்ச அப்படி. நீ கட்டி பிடிச்சதுனால எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கு, கிளுகிளுப்பா இருக்கு. அட பாவி பயல, உன் சலசலப்புக்கும் கிளுகிளுப்புக்கும் பின்னாடி மோகினி பிசாசடா இருக்கு. இவரு சலசலப்பு கிளுகிழப்பை பத்திலாம் எனக்கு தெரியாது. பட் மோகினி என்ன கட்டி பிடிச்சது தப்பு. அதனால நாளைக்கு போய் கேட்பேன் என்ன ஏன் கட்டி பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கட்டி பிடிச்சது அது ஒத்துக்கிட்டு சாரி கேட்கிற பட்சத்துல, இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்ற பட்சத்துல விட்டுருவேன். அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோயேன். இல்லை, என்னடா இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க போறன்ற மாதிரி பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது போன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மோகினியை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சா தர போறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போற மாதிரி இல்ல. டேரக்டா மோகினிக்கிட்டே டீல் பண்ணிடலான்னு பாக்குறேன். போய் கேட்பேன், ஒழுங்கா அது பதில் சொல்லிச்சு அப்படின்னா விட்டுருவேன். அப்படி இல்ல அப்படின்னா சொல்லிச்சுன்னு வச்சுக்கா, சூனியம் எங்க வைக்கிறாங்களோ போய் சூனியம் வச்சு விட்டு வந்துருவேன். இலை இலை இலை, என்னடா சொல்ற, மண்டை வலிக்குதுடா. மண்டெல்லாம் வலிக்காது, போய் தூங்கு போ. நான் வேற ஏதாவது யோசிச்சுட்டு வரேன் ஐடியா. பாவி பையில கொலகார பையுடைய அம்மா நேரம் சாவகாசம் வச்சிருந்தோம். செத்து போன என் புருஷனை நினைச்சு புலம்புவேன். ஆனா அவர் ஒரு நாள் கூட என் கண்ணை எதிர்க்க வரணும்னு நான் புலம்புனது இல்லையே. அப்படிப்பட்ட எனக்கு மரண பயத்தை காட்டுறானே. ஏப்பா வேணா என்ன கட்டி பிடிச்சதுக்கு பிராச்சிதமா தாத்தா எங்க இருக்காருன்னு வேணா தேடி கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? எப்படி அதுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்ல. தாத்தா பார்க்கணும் உனக்கு ஆசையா இருக்கான். கூறுகட்ட பேராண்டி, ஏய் உன் தாத்தா நேர்ல இருக்கும்போது நான் பேச மாட்டேன்டா. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ஆவியானதுக்கு அப்புறம் மாடா நான் பேச போறேன். மனசுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கேனே கள்ளி. நன்சிமா கொடப்பாய்த்தே கரப்பையில இந்த மோகினி கிட்ட என்ன சொல்லி பேசுறது? ஆனா திமிரு தான் இவளுக்கு. நம்மள பார்த்தாலே பயந்துட்டு ஓடுவா, நம்ம பார்வைக்கே தள்ளி நிப்பா. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். ஹாய், இப்போ இன்ட்ரோ பண்ண தான் வந்திருக்கேன். இங்க உட்காந்துருக்காருல ப்ளூ சட்டை, இவரு தான் நம்ம ஹீரோயினோட மாமா. ஹீரோயினோட மாமா அப்படின்னா நம்ம தன்வியோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட கூட பிறந்த அண்ணன் தான் இவரு. என்னப்பா அண்ணனா இருக்காரு, இவர் இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க கூடாதா? நம்ம தன்விக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் என்னன்னு இவர் பார்க்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்பவுமே எல்லா கான்செப்ட்லயும் இந்த மாமா கேரக்டர் கொஞ்சம் டம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரும் டம்மியானவர் தான். பட் பேரு முனியாண்டி. என் தங்கச்சி எப்படி உன்னை வளர்த்தா? இந்த வீட்டுல கூட்டு வந்து வச்சு இந்த மாமனால உனக்கு ஒரு வேளை நிம்மதியான சோறு போட முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ வருத்தப்படாத. என்னால உனக்கு அத்தைக்கும் சண்டை வர தேவையில்ல. நீ என் மேல பாசமா இருக்க, அதுவே எனக்கு போதும். பாசமா தான் இருக்கேன். என் தங்கச்சி மாவன் மேல நான் பாசம் வைக்காம வேற யாரு பாசம் வச்சிட போறா? அவ்வளோதான் மாமா, அந்த பாசம் போதும்னா. இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் பாசம் மட்டும் வச்சா போதாதுல்ல. ஒரு மாமங்காரனா உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. உன் அப்பனும் ஆத்தாலும் இருந்தா பரவாயில்ல, அவங்க இல்லாத பட்சத்துல இந்த மாமன் தானே பொறுப்பா இருந்து பார்க்கணும். ஏத்தா, இந்த மாமங்காரன் இருந்தும் பெரும் பையனா இருக்கானு நினைக்கிறியா? மாமா என்ன பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லத்தா, நீ யாரோ எவரா இருந்தா பரவாயில்ல, என் தங்கச்சி என் தங்கச்சி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அவளை நான் எப்படி வளர்த்தன்றது எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஊரே பார்த்து என்ன காரி துப்புதுதான். அப்படி வளர்த்த உன் தங்கச்சி ஒரு மோவலை பெத்து கொடுத்துருக்கா. அவளை நீ பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, கொடுமை பண்றதுக்கு விட்டுட்டு இருக்கியான்னு எல்லாரும் என்ன காரி துப்பாத குறையா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க பாரு மாமா, ஊர்ல இருக்கிறவங்க கண் பார்வைக்கலாம் அப்படிதான் தெரியும். யார் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். என்ன என் மாமா ஒன்னும் தெருவில் விட்டுலையே, வீட்டுல தானே வச்சிருக்கு. எனக்கு நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் என் மாமா இருக்குதானே. உனக்கு நடக்கிற கெட்டதுல மட்டும்தான் இந்த மாமா இருக்கேன், நல்லதுல எங்கத்தான் இருக்கேன்? உனக்கு என்ன நல்லது நடக்க வச்ச இந்த மாமா? ஏன் மாமா இப்படி வருத்தப்படுறேன்? நீ இப்படி பேசினா என் மனசு கஷ்டமா இருக்கு. இல்லத்தா, உங்க அத்தைக்காரி பண்ற கொடுமைலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியத்தா. மாமா இங்க பாரு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சொந்த பந்தம் வேணும். அப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அத்தை சொல்லி தானே கொடுக்குறாங்க. அவன் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிற நீ? ஆமாமா, பாசமா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது வேலையா? எனக்கு அத்தை எதை செத்தா அதட்டி சொல்லி கொடுக்குது. அதுக்கு நான் அத்தைக்கு என் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன பிள்ளைலாம் என் மேல அம்மா பாசமா இருக்கும்.
இங்க பாருத்தான், உனக்கே தெரியுதுல்ல, சின்ன பிள்ளையில உங்க அப்பா அத்தானோட நீ இருந்த, சொத்து பத்துன்னு இருந்துச்சு. எப்படியாவது இதெல்லாம் நம்மளுக்கே வந்துடணும்னு உங்க அத்தை ஒரு சூட்சமத்துல தான் உன் மேல பாசம் வச்சிருந்தா. ஆனா இப்ப அந்த சொத்து பத்து கையை விட்டு போயிடக்கூடாது, எல்லாம் அவளோட சேர்ந்து நமக்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அதட்டி பாசம் வச்சிருக்கு. ஏன்னா அப்ப அதட்ட முடியாது பத்தியா, உங்க அப்பனும் ஆத்தாவும் இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒன்னு அதட்டி இருந்தா காரியம் நடந்திருக்குமா? காரியம் நடந்திருக்காது. ஆனா இப்ப அதட்டனா உனக்கு கேட்கறதுக்கு கேட்பாரு இல்ல. அதட்டனாலும் அடிச்சாலும் சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு தானே சொல்லிட்டு காரியத்தோட தானே எல்லா காரியத்தையும் பண்றா. அது உனக்கு புரியுதா? இங்கே பாரு மாமா, சொத்து பத்து பற்றியெல்லாம் நான் யோசிக்கல, புரியுதா? அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொத்து பத்து சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு என் அப்பா நான் அத்தாவை நினச்சிக்கிட்டு என் கூட இருந்திருக்கணும் மாமா. அப்படி போனாங்கல்ல, போனப்ப என்னையும் கூட்டிட்டு போயிருந்துருக்கணும் மாமா. அதை விட்டுட்டு நம்ம புள்ள தவிக்குமே அப்படின்னு நினைக்காமல போயிட்டாங்க. அவங்களே போனதுக்கப்புறம் அந்த சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு நான் என்ன மாமா பண்ண போகிறேன்? ஆசை பணம் கையில இருந்தாதான் மதிப்புன்ற காலத்துக்கு வந்துட்டோம்ல தான். அப்படிலாம் நான் நினைக்கல மாமா. பாசமாக இருக்கிறதுக்கு 2 உறவு இருந்தால் போதும் தான் நினைக்கிறேன். அப்படிதான் உன் நினப்பு இருக்கு. ஆனா காசு பணத்து மேலதானே உன் அத்தை கண்ணு இருக்கு. அப்படிதானே நினைச்சு படிச்ச என் மருமவளுக்கு படிக்காத என் புள்ளைய கட்டி வைக்க போறான். என் மகன் கெட்டவன்லாம் கிடையாது, நல்லவன் தான். கொஞ்சம் ஊதாரித்தனமா இருக்கான், மாறிடுவான், மாத்திப்பான், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என் பொண்டாட்டி குணம் முழுசா அவனுக்கு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாமா குணம் எட்டி பாக்குது. அதுக்குன்னு உன்னை அவன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாமா மனசு ஒப்பலாத்தான். பாரு மாமா, காசு பணத்துக்கும் வாழற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ எதுக்கு மாமா அப்படி பேசுறேன்? ஏன் நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனாலயா? திரும்பவும் சொல்ற கேட்டுக்க. காசு பணம் எப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாதோ அதே மாதிரி தான் படிக்கிற படிப்பும் வாழ்ற வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. குணமுள்ள ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டாலே போதும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வீட்டுல ஒன்ன மாதிரியே எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது மாமன் தான். அதனால மாமனை கட்டிக்கிறதுல ஒன்றும் எனக்கு ரொம்ப வருத்தம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஆத்தா, நீ இருக்கிற அழகுக்கும் இப்ப நீ படிக்கிற படிப்புக்கும் அவன் ஏத்தவன் இல்லைல்ல. இது வரைக்கும் தான் உன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு இந்த மாமா ஆசைப்படுறேன். இங்க பாரு மாமா, இந்த நினைப்போடலாம் இருக்காத, இந்த நினைப்போட பேசிக்கிட்டே இருக்காத. அமையறதெல்லாம் என் வாழ்க்கையோட நல்லதுக்கு தான் நினைச்சுதான் நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். வீணா இதை பத்தி யோசிச்சு இல்ல வெளியில பேசி அத்தையோட கோபத்துக்கு ஆளாவாத. நானே விருப்பப்பட்டு தான் மாமா ஏத்துக்கிறேன் மாமாவை. நீ எதுவும் வருத்தப்படாத, மாமா எனக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அவனை நீ மாத்திருவ, இருந்தாலும் மாத்துறதுக்கு உங்க அத்தைக்காரி விட மாட்டாளேம்மா. அதெல்லாம் சரியாயிடுவாங்க மாமா. நீ சும்மா மனசப்பட்டு குழப்பிக்காத. போ, சாப்பிட்டியா? தூங்கு. நீ சாப்பிட்டியாத்தான்? சாப்பிட்டேன் மாமா, நான் சாப்பிட்டேன், நீ போ. சரிதான். ஒரு MBBS டாக்டர், ஆனால் நிலைமையை பற்றியா சாணி அல்றோம். பரவாயில்ல, சாணி அல்றத ஒன்றும் தப்பாக நினைக்க முடியாது. பாட்டி இப்படிலாம் மாடு ஆடு எல்லாம் வளர்த்து தானே நம்மளை படிக்க வச்சுது, அதனால நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த காஸ்டியூம்க்கும் இப்போ நம்ம செய்ய போகிற வேலைக்கும் கரெக்டாக இருக்கா? இந்த பாட்டிக்கிட்ட ஒரு ஆள் போட்டுருவோமான்னு கேட்டால் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேற யாரு செய்வா அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. ஏன்டி காலையில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நீ குனிஞ்சு நிமிர்ந்தாலே போதும். 2 in 1 ஆப்ஷனா, கீழே குனிஞ்ச மாதிரி ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கே கிளாஸ் எடுக்குது. கரெக்டு தான், பட் இருந்தாலும் சரி, யோசிக்கிற நேரத்துக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம்ல. இன்றைக்கி வேறு லீவு, ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் ஓப்பி அடிக்கிறதுக்கும் கதை அடிக்கிறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த வேலையை சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாலும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புற வேலையை பார்ப்போம். பெருக்கிட்டு சாணி அள்ளலாமா இல்லை சாணி அள்ளிட்டு பெருக்கலாமா? ஐத்திகாரி எப்படி புலம்பிட்டு இருக்கா பாரு. நம்ம ஊரில் மட்டும்தான் படித்த எந்த படிப்புக்கும் வீட்டில் மரியாதை கொடுக்க மாட்றாங்க. வீட்டு வேலையா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், படிச்சுங்கன்றதுக்காக தலைகீழெல்லாம் உங்களை வச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு பார்த்தா இந்த புள்ள காலையில் சாணி அல்றத மாட்டிக்குதுன்னு. ஆமாம், இந்த வெப்பன்ஸ் எங்கே போச்சு? ஆமாம்மா, சூப்பர் வெப்பன்ஸ் மேடம் தான் ஒன்று வச்சுருக்காங்களே, ஸோ அந்த வெப்பன்ஸ் தான் தேடுவாங்க. குனிஞ்சு தொடப்பத்தை வச்சு பெருக்கடின்னு சொன்னால் தொடப்பத்தை குச்சியில் கட்டி வச்சு விசிறிக்கிட்டு இருப்பா. இதில் இவ தான் சிறந்த வேலைக்காரின்னு வேற சொல்லிப்பா. நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? பாட்டு வேற மேடம்க்கு. என்ன மிஸ்டர் சந்தோஷ், மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. ஏய் என்ன இப்போ? இல்லடா, எதுக்கு அவ்வளோ தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, பால் வாங்க தானே வந்து பால் கறந்தாச்சான்னு கேட்க வேண்டியதானே. நின்று வேடிக்கை பக்கத்துக்குலாம் உங்க அப்பா உனக்கு டைம் கொடுத்துருக்காராடா?
ஆ எங்கள் அப்பா எனக்கு டைம் கொடுக்கல தான். பட் கிட்ட வந்து என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா நீ தான் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரில பெருக்கிட்டு நிற்கிறா. அட பாவி பயலே பேயா, ஒரு டாக்டர் கையில ஸ்டெத்தஸ்கோப் இருக்கலாம், பட் அதுக்கு பதிலா தொடப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டா. என் மனக்குமரலை பார்த்தா உனக்கு அப்படியே தோணுச்சே? எனக்கு டாக்டர் வேஷத்தை விட இந்த வேஷம் தான் கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அந்த மூலையிலையும் நிறைய குப்பை கிடக்கு பாரு, அதையும் சேர்த்து போயிருக்குன்னு. பாவி, எவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சிருக்கேன், அதை பார்த்தா உனக்கு வேஷம் மாதிரியா தோணுது? ஆமாம், அந்த காஸ்டியூமை கம்பேர் பண்ணும்போது இந்த காஸ்டியூம் அதை விட பெட்டராக இருக்குது. அப்ப இவ்வளவு நேரம் அங்க நின்னுட்டு என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா, இல்ல நான் எப்படி வேலை செய்யறேன்னு நோட்டம் பாக்குறியா? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களாடா சந்தோஷ்? இவர் இந்த ஊரில் நான் இங்கே நிற்கிறதுக்காகலாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, புரியுதா? நான் இன்னைக்கு நேற்று நின்றுட்டு இருக்கேன். நான் எப்போவும் இங்கே வந்து நிற்கிறது தான், பால் வாங்குறது தான், உங்ககிட்ட பேசுறது தான். நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அது இந்த ஊருக்காரங்களுக்கே தெரியும். தேவையில்லாமல் நீயே ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுன்னு. இதுவும் இல்லாமல் சைட் அடிக்கிறான் அப்படி இப்படின்லாம் ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோ ராகவி, காலையிலே நீ என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கு. ஓஹோ, உண்மையை காலையில உறக்க சொன்னா அப்படிதான் இருக்கும் மிஸ்டர் சந்தோஷ். இங்கே பாரு ராகவி, நான் மாட்டுக்கு ஓரமாக நின்று நீ ஒழுங்காக சுத்தம் பண்ணுறியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். அங்கே வந்து நின்னா தேவையில்லாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், உன் வேலையை வீணாக்க போகிறேன். சரி சீக்கிரமாக நீ உன் வேலையை முடிப்பியன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எதுதான் பேசுகிற நீ தேவையில்லாமல். சரி சரி, நீங்க வர வேணாம், அப்படியே நின்று வேடிக்கை பாருங்க. நான் கரெக்டா ஒர்க்க பாக்குறேன்னு பாருங்கண்ணா. அது ஒழுங்காக வேலையை பாரு. அது என்ன இவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சுட்டு போயிருக்கிற, நல்லா குனிஞ்சு நிமிந்து பேருக்கு, அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அப்படிலாம் பெருக்க முடியாது. எப்படி பெருக்கினாலும் எதை வச்சு பெருக்கினாலும் இடம் சுத்தமாகுதான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும்னு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாதுப்பா. கிட்ட மனுஷன் பேச முடியாதுண்ணா, எதையோ பண்ணு. சீக்கிரமாக பால் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அப்போ தவ. டேய், இன்னைக்கு லீவு, எல்லாரும் அசம்பிள் ஆகிடுவீங்களா? ஆகிடுவோம். டீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். நீயும் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுண்ணா. மிஸ்டர் சந்தோஷ் எப்பவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுண்ணா. ஆ ஒன்னும் இல்லடா, இரு பெருக்கிட்டு வரேன். ஐயோ ஏண்டா ஏன் பைத்தியக்காரி, அந்த பக்கமாக குப்பையை தள்ள சொன்னா எதுக்கு பின்னாடி தள்ளிட்டு இருக்க? ஐயோ, என்னாச்சுடா? கடவுளே, இந்த தூசி ஏதாவது வெந்திருக்குமோ? அங்கே நின்னுட்டு கத்தன எனக்கு அப்புறம் தெரியும். சீங்க வா. நானே என்னன்னு பாக்குறேன். லூசு, அது எப்படி நீயே பார்க்க முடியும்? பைத்தியக்காரத்தனமா பேசுறேங்க, வாடா. ஐயோ ஏன் இதுடி பைத்தியம், இங்க வாயா. என்னாச்சுடா? பைத்தியக்காரி, தூசி விழுந்துருச்சுன்ற திரும்ப என்னாச்சுங்கிறேன். ஏய், தண்ணி ஒரு ஜக்கில் எடுத்துட்டு வாயேன். அதில் கண்ணை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோ, என் கண்ணில் தூசி இருந்தால் வந்துடும். போய் எடுத்துட்டு வாடி ப்ளீஸ், அதை மட்டும் எடுத்துட்டு வாடி, கண்ணை ரொம்ப ஊறுத்துது. டேய், காத்தடிச்சதுல தூசி விழுந்திருக்காது. நான் பெருக்கனால தான் எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி தூசி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாண்டி ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. குத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அப்போ கீழே கிடக்கிற வைக்கோல் தான் ஏதாவது சின்ன பீஸ் வந்து கண்ணில் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு எரியுது. கண்ணு ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறுது. இரு நான் பார்க்குறேன். ஆனாடி, எவ்வளோ பெரிய தூசியாக இருந்தாலும் தண்ணியில் கண்ணை ஓப்பன் பண்ணோன்னா சரியாயிடும். நீ போய் ஒரு மக்கில் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாடி. இருடா பைத்தியக்காரா. இந்த கண்ணா? ரெண்டு கண்ணுமே எரியுது. இருடா, ஊதுனா தானே ஃபர்ஸ்ட் சரியாகும். இல்லைனா இரு, கண்ணு ஓப்பன் பண்ணி அந்த கார்னர்ல தான் ஒரு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுக்க பார்க்குறேன். ஐயோ, பீஸ் இருக்கா? அதான்டா இந்த வைக்கோல் குப்பை லைட்டா ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு, அதுதான் உனக்கு உறுத்துது. இரு எடுக்கிறேன், பொறுமையாரு. போச்சு, கண்ணு தெரியாம போயிடுமா அப்போ? ஐயோ, குத்தி கிழிச்சிச்சுன்னா என்ன பண்றது? ஷார்ப்பா இருக்கிறதுனால தானே வலிக்குது, ஷார்ப்பா இருக்கிறதுனால தானே கண்ணு சிவந்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கண்ணு தானே எனக்கு முக்கியம். ஐயோ, கண்ணு இல்லாம நான் எப்படி லேப்டாப் பார்ப்பேன்? கண்ணு இல்லை அப்படின்னா நான் எப்படி வேலை பார்ப்பேன்? எங்க அப்பா என்ன கொன்னுடுவானே. பால் வாங்க அனுப்பின தண்டம் இப்படி கண்ணை பறி கொடுத்துட்டேன்னு. அடி, இந்த சாக்கில் உங்க அப்பாவை வாடா போடான்ட்ட பத்தியா? இல்லை அப்படியே சொன்னேன். இல்லை திட்டுவாரு எங்க அப்பாரு. போச்சு, கண்ணு போச்சு. எங்க அப்பா அவ்வளோதான், தொலைச்சு கட்டிடுவாரு. இனிமேல் என்னால் வேலை பார்க்க முடியாதா? ஏண்டா, இப்ப கூட வேலை பார்க்க முடியாதா? உங்க அப்பாவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? அவர் திட்டு வரணும் மட்டும்தான் யோசிக்கிறேன். உனக்கு பார்வை போயிடுமே நீ யோசிக்கலாம், அப்படித்தானே? அப்ப பார்வை போயிடுமா? டேய், நான் பார்வை போயிடுன்னு சொல்லல. நீ ஏன்டா இப்படி யோசிச்சு பேசுற? இப்ப கூட மாத்தி உனக்காக பேச மாட்டியான்னு கேக்குறேன். உண்மையை சொல்லி எனக்கு பார்வை போயிடுமா? பைத்தியம். ஒரு டாக்டரா இருந்துக்கிட்டு உனக்கு கண்ணு போயிட்டா என்னடா பண்ணுவேன்னு நீ கேட்கறத பார்த்தா அப்ப எனக்கு கண்ணு போயிடுச்சா ரகுவி? இவனெல்லாம் உள்ளடி கண்ணு போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. ஐயோ, அடிக்க போறாரு. போச்சு. டேய், இங்க பாருடா, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டுன்னா. ராகவி, எங்க அப்பா பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டுன்னா. இவனெல்லாம் உண்மையாவே எனக்கு கண்ணு போயிடுச்சா? எனக்கு கண்ணு தெரியலடி. பயமுறுத்தி வைப்போம்.
ஐயோ ஆமா சந்தோஷ், இந்த வைக்கோல் இருக்குல்ல வைக்கோல், அம்மா. அது கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயரை அப்படியே கிழிச்சிருக்கு தெரியுமா? ஐயோ. அதனால அதனால இதுக்கப்புறம் உன்னால வேலை பார்க்க முடியாது, ஐயோ. சம்பாதிக்க முடியாது, ஐயோ ஐயோ ஐயோ. உங்க அப்பாவுக்கு சம்பளத்தை கொடுக்கவும் முடியாது. ஐயோ 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 ஐயோ. ராகவி இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அவ்வளவுதான், நானும் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைக்கோல் உன் கண்ணுக்குள்ள இருக்கிற லேயரை கிழிக்க தான் பாக்குது. போச்சே. ஆனா சந்தோஷ், ஆனா எப்பவுமே ஒருத்தவங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணும். அதுக்கு நீ இப்போ உங்க அப்பாவுக்கு நீ எமோஷனலா பேசுறதுனால தான் உன் கண்ணுக்குள்ள இருந்து அந்த தூசி என்னால எடுக்க முடியல. நீ பதட்டப்படுறதுனால தான், கண்ணை படபடன்னு அடிக்கிறதுனால தான் அந்த வைக்கோல் வந்து உன் கண்ணை கிழிக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ணணும், எனக்கு நல்லா கண்ணு தெரியணும், என்னால் எல்லாரையும் பார்க்க முடியணும், எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ எப்படியாவது என் கண்ணில் இருக்கிற ப்ராப்ளத்தை கிளியர் பண்ண ராகவி அப்படின்னு முழு மனசோட சொல்லு. நான் வேணா கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது எப்படி அது எப்படின்னா, டேய் டாக்டர் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னா. ஒழுங்கா உனக்காக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பேசு, வேணும்னா நான் சரி பண்ண பார்க்குறேன். நீ போய் சொல்கிறேன், என்னன்னா அம்மாஞ்சின்னு நினச்சியா? சொன்னாலும் சொல்லலனாலும் நீ அம்மாஞ்சி தான். ஒழுங்கா பேசு, நான் சொல்ற மாதிரி நீ பேசினா மட்டும்தான் நான் தூசியை கிளியர் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னும் 2 எடுத்து கண்ணில் போட்டு விட்டுருவேன். ஐயோ, செஞ்சாலும் செய்வேன்னா? செஞ்சாலும் செய்வேன்லாம் இல்லை, கண்டிப்பா செய்வேன். இப்போ நான் சொல்றபடி பேசுவியா பேச மாட்டியா? அப்படிலாம் பேச வராது. அப்போ என்னாலையும் எடுக்க முடியாது. இரு, இன்னும் நல்லா கிழிக்கிற மாதிரி 2 வைக்கோல் எடுத்து கண்ணில் போட்டு விடுறேன்னு. வேணாம். அப்போ சொல்லு. அது பரடா, டைம் ஆக உன் கண்ணுக்குள்ள அந்த வைக்கோல் ஷார்ப்பா கிழிச்சிட்டு இருக்கு சொல்லிட்டேன். ஐயோ சொல்லிடுறேன்னா, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு என் கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் சரியாகணும். ஸோ என் கண்ணுக்காக எனக்காக இந்த தூசியை கிளியர் பண்ணிவிடு ப்ளீஸ். அது ஏட்டுடி இருடா, இப்போதைக்கு உன் வாயிலேருந்து இதை சொல்ல வச்சதே பெரிய சாதனை தான்டா. எனக்கு வலிக்கும் பொழுது தான் உனக்கு சொல்ல வருதுன்னு. அப்போ வலியை ஏற்படுத்தினா உன் வாயிலேருந்து எல்லாமே வரும். அந்த வழியில கூட இப்போ நீ மனசுக்குள்ள சுயநலமா தாண்டா இருப்ப. உங்க அப்பாவை யோசிச்சு பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கேன்னு. கிளியர் பண்ணுடி. ஒரு நிமிஷம் சரியாயிடுச்சுண்ணா. அம்மா சரியாயிடுச்சுடா. இப்போ ஓகேவா? ஓகே மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அது தூசி எடுக்கும்போது வலிச்சது, அதான். பரவாயில்ல, சாரி. நானும் தூசி எடுக்கிறதுக்காக தான் டச் பண்ணேன். சந்தோஷ், சொல்லு. ஏன் எல்லார்கிட்டையும் பேசும்போது நார்மலா பேசுற, என்கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு தடுமாற்றம் வருது? அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் பேசுகிறேன். ஈஸ்வரி பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுற, ஏன் ஈஸ்வரியை டச் பண்ணி கூட பேசுகிற? ஆமாம். அப்போல்லாம் நீ சாரி கேட்கலையடா, உரிமையாக தானே பேசுகிற? அது என்னடா, அவகிட்ட பேசும்போதோ இல்லை அவளை டச் பண்ணும்போதோ நீ ஒரு உரிமையோட தானே இருக்க? உன் ஃப்ரெண்டுன்னு 5 பேருமே உரிமையாக தான் இருக்கும். இல்லை என்ன இல்லை? இப்போ என்ன டச் பண்ணதுக்கு இதுக்கு சாரி கேட்டேன்? அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் எங்கே தோற்றோன்றது இல்லையா? ஏன் நான் ஃப்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் நீ பிடிச்சதை தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நீ கம்மன் இருந்திருக்கலாம்ல. சரி, நான் தெரியாமல் சாரி கேட்டுட்டேன். அப்போ என்ன நீ ஈஸ்வரி மாதிரி தான் நினைக்கிற? ஆமாம். உனக்கு நடக்க போகிற இந்த கல்யாணத்தில் உனக்கு முழு சம்மதம் அப்படிதானே? சொல்லுடா.
முழு சம்மதம் தான். சரி, அப்போ போகும்போது பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிடு, ராகவிக்கும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல முழு சம்மதம், கல்யாணத்துலேயும் முழு சம்மதம்னு. இதுக்கப்புறம் லேட் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்.